ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 9:14 AM, மண்டே நவம்பர் 14, 2022. மார்க்கெட் கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 40.50 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவராலா 42,177.55 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 26.70 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 18,376.40 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. நம்முடைய பொசிஷன் ஸ்டாப்ல நிஃப்டி 50ல இருந்து 18,200 புட் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறத டீடைல்டா நம்ம இப்போ பார்க்கலாம். மணி இப்போ 3:17 PM, ஃப்ரைடே நவம்பர் 11, 2022. நிஃப்டி 50ல இருந்து 18,200 புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். டார்கெட்ல 10% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் நான் டைப் பண்ண போறது இல்ல. குவான்டிட்டியில 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் பிரைஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 48.70 காசுல இருந்து நம்முடைய 10% டார்கெட்டான 53.60 காசு ரீச் பண்ணுமா, அல்லது நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால மற்றும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குது அப்படிங்கறத மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மணி இப்போ 3:30 PM, மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 18,200 புட் ஆப்ஷன் நம்முடைய ஆவரேஜ் பிரைஸ் என்ன 48.70 காசுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரைக் 42.35 காசு வரைக்கும் கீழே போயிட்டு நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 317.50 காசு வரைக்கும் மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 13.4% மைனஸ்ல இருந்திருக்கு. நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக் நயா பைசாவை விடுங்க 5 பைசா கூட மேல வராம நம்ம பர்ச்சேஸ் பண்ணின செகண்ட்ல இருந்து கீழே போயிட்டே இருந்து இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 44 ரூபாயில இருக்கு. நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 235 ரூபாய் மைனஸ்ல இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 9.65% மைனஸ்ல இருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால மற்றும் நம்ம செட் பண்ணின 10% டார்கெட்டை ரீச் பண்ணாததுனால மற்றும் நம்ம மேனுவலா எக்ஸிட் ஆகாததுனால நம்ம ஸ்ட்ரைக் இன்னும் ஹோல்டர்ல தான் இருக்கு. அடுத்த நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணி இப்போ 9:14 AM, மண்டே நவம்பர் 14, 2022. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓபன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே கேப் அப் ஓப்பனிங். மார்க்கெட்டினுடைய ஓப்பனிங் நமக்கு சாதகமா இல்லாததுனால நம்ம ஸ்ட்ரைக்கை நான் எக்ஸிட் பண்ணாம ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கு இன்னைக்கான டார்கெட்டை நம்ம செட் பண்ணிடலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆப்ஷன்ல லிமிட்ல 55 ரூபாய் டைப் பண்ணிடலாம். இன்னைக்கும் நான் ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ண போறது இல்ல. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கோட மார்க்கெட் பிரைஸ் 35 ரூபாயில இருந்து நம்முடைய டார்கெட்டான 55 ரூபாய் ரீச் பண்ணுமா, அல்லது ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால எவ்வளவு பாயிண்ட்ஸ் மைனஸ்ல போய் நிக்குதுன்னு மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. It's mind over everything. And when I feel like this, I'm immortal.
my face while he's looking back. Mirror breaks after math. When I hate, I attack. And when I feel like this, I'm immortal. 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 வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 18,200 புட் ஆப்ஷன் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஸ்ட்ரைக் 35.60 காசுலேருந்து 44.10 காசு வரைக்கும் மேலே போயிட்டு நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 230 ரூபாய் மட்டும் மைனஸில் இருக்கும்போது நம்முடைய பர்சன்டேஜ் 9.45% மட்டும் மைனஸில் இருந்திருக்கு. அதன் பின்னர் அங்கிருந்து யூ டர்ன் போட்டு 29.70 காசு வரைக்கும் கீழே போயிட்டு நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 950 ரூபாய் மைனஸில் இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 39.1% மைனஸில் இருந்திருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ட்ரைக் முன்னேறி இப்போ 44.35 காசு வரைக்கும் மேல வந்து நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 217.50 காசு மட்டும் மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா வெறும் 8.93% மட்டும் மைனஸ்ல இருந்திருக்கு. அதன் பின்னர் நிஃப்டி 50க்கு யார் மேல என்ன கோபமோ தெரியல, மறுபடியும் 27 ரூபாய் வரைக்கும் கீழே போயிட்டு நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 1085 ரூபாய் மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 44.56% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் அங்கிருந்து யூ டர்ன் போட்டு 45 ரூபாய் வரைக்கும் மேல போயிருக்கு. நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இப்போ வெறும் 185 ரூபாய் மட்டும் மைனஸ்ல இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 7.6% மட்டும் மைனஸ்ல இருக்கு. இங்கிருந்து நம்முடைய டார்கெட்டான 55 ரூபாய் ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம இருக்கும்போது திடீர்னு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 43.30 காசுல இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 270 ரூபாய் மைனஸ்ல இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 11.9% மைனஸ்ல இருக்கு. காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போது நம்ம ஸ்ட்ரைக் 44 ரூபாயில இருந்தது. இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 43.30 காசுல இருக்கு. இதையெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக் டார்கெட் ரீச் பண்ணாததுனால மற்றும் நம்ம மேனுவலா எக்ஸிட் பண்ணாததுனால நம்ம ஸ்ட்ரைக் இன்னும் நம்ம கிட்ட ஹோல்டில் தான் இருக்கு. மறுபடியும் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தினா ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம இது மாதிரியான ரிஸ்க் நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட் பத்தினா ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரிந்த பிறகு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு பல முறை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நம்ம ஸ்ட்ரைக் இன்னும் ஹோல்டில் இருக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படின்னு தெரியாததுனால நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸை இன்னைக்கு நம்மளால அனலைஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 60.30 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் 42,076.75 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 20.55 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூ பார்த்தாக்கா 18,329.15 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோவோட நாளை உங்களை மீட் பண்றேன். Until then, bye from market என்னாச்சு.